ஸோ இது வந்து 6th இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதாவது இப்போ நீங்கள் பாலிட்டி படிக்க ஆரம்பிக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ லைன் பை லைனாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு 10 மினிட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் தேவை. அதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம். ஸோ ஒரு வீட்டை நிர்வகிப்பதற்கே இவ்வளோ சட்டம் தேவைப்படுது. ஸோ இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து சாதாரணமான நாடு கிடையாது. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா பல மதம் இருக்குது, பல மொழி இருக்குது, பல இனம் இருக்குது, பண்பாடும் நிறையா இருக்குது. ஸோ அவ்வளோ மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் அனைவரையும் நம்ம சமத்துவமாக நிர்ணயிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் கண்டிப்பாக தேவை. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. ஸோ அந்த நாளை தான் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய குடியரசு தினம் என்னைக்கு? 1950 ஜனவரி 26. அது எதுக்கு கொண்டாடுறோன்னா அன்னைக்கு தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறையாச்சு அப்படின்னு சொல்லிடும். ஸோ அந்த நாளை நம்ம சூஸ் பண்ணக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து முழு சுயராஜ்யத்தை பெறணும், பூரண சுவராஜ் அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வலுப்பெறுது. எதில்? லாகூரில் நடந்த 1929ஆவது காங்கிரஸ் மாநாட்டில். ஸோ அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக பூரண ஸ்வராஜ் டே கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது. ஸோ 1930 ஜனவரி 26 வந்து நம்ம பூரண ஸ்வராஜ் டேயாக கொண்டாடுறோம். ஸோ செலப்ரேட் பண்ண அதே நாளை நம்ம வந்து குடியரசு தினமாக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகள், அடிப்படை ஆவணம் எல்லாத்தோட ஆவணமாக இருக்குது. நமது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள், செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். ஸோ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும். அதெல்லாம் உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் எல்லாத்தையுமே உரிமைகள், கடமைகள் எல்லாத்தையுமே அதில் வந்து வரையறுத்து வச்சுருவாங்க. செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அச்சட்டத்தின் துணையோடு தான் நாடு வந்து ஆளப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஒரு நாட்டின், நம்ம நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக இருக்குது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வந்து வரையறுக்குது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குது. அரசு நிறுவனங்களோட கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களோட அடிப்படை உரிமைகள், கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தோட வேலை என்ன அப்படிங்கிறதான் இது. அடிப்படை அரசியலமைப்பு கொள்கைகளை வந்து வரையறுக்குது, கட்டமைப்பு, வழிமுறை, அதிகாரம் இதெல்லாத்தையும் விளக்கி மக்களோட கடமை, உரிமை எல்லாத்தையும் சொல்லித்தந்து, அரசியலமைப்பு நிறுவனங்களோட கடமைகளை பட்டியலிட்டு குடிமக்களோட அடிப்படை உரிமை, கடமை ப்ளஸ் வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாத்தையுமே தந்து நமக்கு ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு தேவையான அந்த இதை எழுதணும். ஸோ எத்தனை பேர் என்னென்னு இது பண்ண இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற ஒன்று வந்து 389 உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்பட்டுச்சு. இது எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுன்னு 10th புக்கில் ப்ரீஃபாக இருக்கும். ஸோ அது வந்து 1946 உருவாக்கப்பட்டுச்சு. அதன் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பார். அதோட ஃபஸ்ட்டு கூட்டம் கூட டிசம்பர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அன்னையிலேருந்தே அரசியலமைப்பு எழுதுறதுக்கான எல்லா பணிகளுமே தொடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர்
இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். யாரெல்லாம்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ். ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 பெண் உறுப்பினர்களும் இருந்திருக்காங்க இந்த அமைப்புல. 7 பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. அதோட தலைவர் தான் யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அது போக அதுல ஆலோசகரா பி.என். ராவ் இருந்திருக்காரு. இந்த கூட்டத்தோட முதல் கூட்டம் மொத்தமா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட மொத்த கூட்டம் வந்து ஃபர்ஸ்ட் எப்ப நடந்துச்சுன்னா டிசம்பர் 9, 1946. அன்னையிலேருந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வேலைகள் எல்லாமே தொடங்கிருச்சு. அண்ணல் அம்பேத்கரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்றோம். நம்ம எதை வந்து ஒரு ரோல் மாடலா வச்சு இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்களை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிட்டோம். ரீட் பண்ணி அதுல இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியா வச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கணும். அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுறதுக்கு முன்னாடியே சுமார் 2000 திருத்தங்கள் வந்து அதுல மேற்கொள்ளப்பட்டுச்சாம். திருத்தங்களுக்கு அப்புறமா எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு 395 சட்டப்பிரிவுகள், 12 உறுப்புக்கள் எல்லாமே வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ அது எல்லாமே கூடியிருக்கு. மொத்தமா ஒரு அரசியலமைப்பு சட்டத்த உருவாக்குறக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா, நியர் பை 3 இயர்ஸ். அதாவது 2 ஆண்டு, 11 மாதம், 18 நாள் ஆயிருக்கு. ஸோ 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி தான் அத எல்லாரும் சைன் பண்ணி ஏத்திருப்பாங்க. 289 உறுப்பினர்கள் சைன் பண்ணியிருப்பாங்க அதுல. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்னைக்கு தான் ஏற்றுக்கிட்டுச்சு. ஆகையினால் அந்த நவம்பர் 26வது நாள நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? அரசியலமைப்பு சட்ட நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இத வந்து மொத்தமா நம்ம இந்த வேலைய முடிக்கிறதுக்கு 64 லட்சம் செலவாச்சு. நமது அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தோட முகப்புரை இருக்குல்ல, அது ஒரு ஒரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம் அதோட சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது. முன்னுரைனா என்னது? முகப்புரைய தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரைய தான் முகப்புரைன்னு சொல்றோம். ஸோ அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியா வந்து இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு ஒரு முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கு. நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இருக்குல்ல, அதை தான் வந்து இறையாண்மைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. முழு அதிகாரமும் இந்திய மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இறையாண்மைன்னு சொல்றோம். இந்த மதசார்பின்மைனா என்னது? மக்கள் வந்து தங்களோட விருப்பப்படி வெவ்வேறு இறை, மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கக்கூடிய சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அரசுக்குன்னு சொல்லி ஒரு மதம் இல்ல. இப்ப பாகிஸ்தானுக்கு எப்படி இஸ்லாமிய மதம் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு இந்து மதம் அப்படிங்கிற பர்ட்டிகுலர் இதெல்லாம் கிடையாது. அதனால இந்தியாவை வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில, ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சியினை பின்பற்றி நடக்க வழிவகை செய்கிறது. அதாவது நம்ம பார்லிமெண்டரி கவர்மெண்ட். இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின், நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும். சரி, அடிப்படை உரிமைனா என்னது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை தான் அடிப்படை உரிமைகள்னு அப்படி வரிசையா லைன்ல வச்சிருக்கோம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமைன்னு 6 உரிமை இருக்கு. இதுல சொத்துரிமையும் ஒண்ணா இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. வழிகாட்டு நெறிமுறைனா என்னது? அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியவை அல்ல அப்படின்னா கூட நம்ம கவனத்துல வச்சுக்கணும். வயது வந்தோர் வாக்குரிமைனா என்னது? 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை. இதுதான் என்னது? வயது வந்தோர் வாக்குரிமை. இந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஸோ 10 வயசு பூர்த்தியான ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கு. இந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு உட்பட எதுவுமே தடையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கடமைகளும் வரிசையா குடுத்துருக்காங்க. இது எல்லாமே 10th புக்ல பிரீஃபா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல லாஸ்ட்டா
6 முதல் 14 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கல்வி குடுத்துறணும். அது ஒரு இம்பார்ட்டன்டான கடமையா இப்ப சேர்த்திருக்காங்க. யார் யாரெல்லாம் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுல இருந்தாங்கன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாசாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி இந்த சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த குழுவோட தலைவர் யாருன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியா நம்ம அவர சொல்றோம். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்பு, 22 பகுதி, 8 அட்டவணை இருந்துச்சு. இப்போ 395 உறுப்பு, 22 பகுதி, 8 அட்டவணையா இருந்தத 448 உறுப்பு, 25 பகுதிகள், 12 அட்டவணையா மாத்தியிருக்கோம். இதுவரைக்கும் அதாவது 30/10/2021 வரைக்கும் 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. இப்ப 2026 கணக்கு பண்ணோம்னா இன்னும் நெறைய வரும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிகள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி 2மே சேர்ந்தது. நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில இன்னைக்கு வரையும் வைத்து பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி லெசன முடிச்சுட்டாங்க. தேங்க்